Standard 12th Unit 1 Applications of Matrix and Determinant Example 1.8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ணணும்னா ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஹோல் இன்வர்ஸ் எடுத்தாலும் ஏ இன்வர்ஸ் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ஈக்குவலாக இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுறேன், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா அதில் டிரான்ஸ்போஸ் இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது. வாட் இஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் த ரோ இன்டு காலம் ஆர் காலம் இன்டு ரோ. அப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 1/determinant of A into adjoint of A. கொடுத்துட்ட ஏக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கேன். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்னென்னா இங்கே உள்ள காலத்தை நான் என்ன பண்ணுறேன், ரோவாக மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஜஸ்ட் அந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2197. கிராஸ் மல்டிபிள் பண்ணி இது பண்ணிக்கலாம். 7 2 14 minus 9. 9 is 9 minus 9. Answer is A transpose equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் adjoint of A transpose கண்டுபிடிக்கணும். 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஜஸ்ட் டயகனலில் உள்ள வேல்யூஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டயகனலில் உள்ள சைனை மட்டும் பார்த்துருக்கேன். இந்த ரெண்டுமே ப்ளஸில் இருக்கு, நான் மைனஸ் போட்டிருக்கேன். இதை 3ன்னு எடுத்துட்டேன். இப்போ 2 and 3 என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா A transpose of whole inverse equal to 1/5 into நம்ம கண்டுபிடிச்சி அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வந்துடும். இதை நான் 4 எடுத்துக்கிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ இன்வர்ஸுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்புறம் ஏ எடுத்துக்கிறேன். போகிறோம்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்வர்ஸ்க்கு தான் ஃபார்முலாவில் என்ன வேணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும். டிட்டர்மினன்ட் வந்து என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 14 - 9 is equal to 5. அப்புறம் டிட்டர்மினன்ட் ஏ is equal to 5. அப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஏக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் அப்படின்னா இது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறனால இன்னும் செய்ய வேண்டாம், டயகனலில் உள்ள வேல்யூஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்போசிட் டயகனலில் உள்ள வேல்யூஸுக்கு சைனை மட்டும் மாற்றிருக்கேன். பாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி ரெண்டு என்ன பண்ணுறேன், A inverse formula அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ண சொல்ல A inverse is equal to 1/5 into matrix of 7 - 9 - 1 and 2 கிடச்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த A இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது A இன்வர்ஸ்க்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா 1/5 அப்படி தான் வரும். இதில் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா எதர் ரோ ஆர் காலம், எதர் ரோ இன்ட்டு காலம் ஆர் காலம் இன்ட்டு ரோ. நான் என்ன பண்ணுறேன், அதையும் இந்த காலத்தை எடுத்து என்ன பண்ணுறேன், ரோவாக கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே 7 - 1 அப்படிங்கிறத இந்த காலத்தை நான் என்ன பண்ணுறேன் 7 - 1 ரோவாக மாற்றிருக்கேன். அதேமாதிரி -9 2 அப்படிங்கிற அந்த காலத்தை -9 2ஆக மாற்றிருக்கேன். இதை நான் 5 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 4 5 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.